ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு 3 டேஸ் முன்னாடி இல்ல எக்ஸாமுக்கு லீவ் விடுவாங்க இல்லையா? அந்த ஸ்டடி பிளான்ல எப்படியெல்லாம் ரிவிஷன் பண்றது? நான் எல்லாமே படிச்சிடுறேன். பட் எக்ஸாம்ல முந்தின நாள் நல்லா ரிவைஸ் பண்ணாதனால, எனக்கு எக்ஸாம்ல வந்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ அப்ப ரிவிஷன் அப்படிங்கிறது எப்படி பண்றது? அண்ட் இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு கூடிய அந்த 3 டேஸ் கேப், இத வந்து எப்படி வந்து நம்ம ரிவிஷனுக்காக பிளான் பண்ணலாம்? அண்ட் ரிவிஷன் வந்து எப்படிலாம் பண்ணலாம்? நான் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். எங்க ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் வந்து 10 ஃபுல் போர்ஷன் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஃபுல் போர்ஷன் எழுதும்போது, நான் ஒவ்வொரு வகையான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன். அண்ட் எந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததோ, அந்த ஸ்ட்ராட்டஜிய நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரிவிஷன் அப்படிங்கிறத நம்ம 3 டைப் ஆஃப் ரிவிஷன்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டாபிக் வைஸா ரிவைஸ் பண்ணணும். இது எப்ப பண்ணணும் அப்டின்னா, இப்ப நீங்க இருக்கீங்களா, இப்ப ஹாலிடேஸ்ல இருப்பீங்க. இந்த மாரி டைம்ல ஒவ்வொரு டாபிக்கையும் நீங்க ரிவைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் வைஸ் ரிவிஷன். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்யூ அப்படின்னு என்னன்னா, ரிவிஷன் த்ரோ கொஸ்டின்ஸ். இந்த மாரி 3 வகையான வந்து பார்த்தீங்கன்னா, ரிவிஷன்ஸ் வந்து நம்ம பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நம்ம பப்ளிக் எக்ஸாம் ஓரியன்டடாவே பார்க்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுக்கு 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லீவ் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேத்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, மேத்ஸ்ல ஏதாவது ஒரு மாடல் இருக்கு அப்படின்னா, அந்த மாடல்ல இருந்து ஒரு சம் ஆச்சும் போட்டுறணும். எக்ஸாம்பிளுக்கு கே லாம்ப்டா சம் சாப்டர் 1ல இருக்கு. அதுல அந்த மாடல்ல ஏதாவது ஒரு சம் போட்டு பார்த்துக்கோங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா 6.7 அதுல வந்து 3 மாடல்ஸ் இருக்கும். அதுல ஏதோ ஒரு மாடல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போட்டு பாருங்க. அது மாரி ஒரு மாடல் இருக்குன்னா, அந்த மாடல்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸாவது போட்டு பார்த்துக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன். அதாவது உங்க எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னா, உங்க எக்ஸாம்ல ஒரு பேட்டர்ன வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 6.7 இருக்கு இல்லையா? அந்த சாப்டர்லேருந்து எப்டி இருந்தாலும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க. 5த் சாப்டர்லேருந்து 2 5 மார்க் கேட்பாங்க. இது மாரி நீங்க பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்டின்னா, அந்த பேட்டர்ன் படி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, உங்க எக்ஸாமுக்கு ஓரியன்டடா நீங்க பிரிப்பரேஷன் பண்ணும்போது, அந்த எக்ஸாமுக்கு கூடிய கொஸ்டின் பேப்பர உங்களால ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மிஸ்டேக் அண்ட் வீக்கர் பார்ட்ஸ். அதாவது நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்டின்னா, அந்த எக்ஸாம்ல நீங்க என்னலாம் தப்பு பண்ணீங்களோ, அத நோட் பண்ணி வைக்கணும். அத வந்து நீங்க ரிவைஸ் பண்ணணும். ஏன் தப்பா ரிவைஸ் பண்ணணும் அப்டின்னா, அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வந்திருக்கு அப்டின்னா, அது பப்ளிக் வரக்கு நெறைய சான்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின். அந்த கொஸ்டின் நீங்க தப்பா எழுதியிருக்கீங்க. அப்ப வந்து நல்லா ரிவைஸ் பண்றதுக்காக அந்த நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் நீங்க தப்பா எழுதினீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். அத வந்து பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆர்டிக்யூ இது என்ன அப்டின்னா, ரிவிஷன் த்ரோ கொஸ்டின். நான் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். இது எப்ப ஃபாலோ பண்ணுவேன் அப்டின்னா, எக்ஸாமுக்கு முந்தின நாள் அண்ட் அந்த எக்ஸாமுக்கு காலையில எனக்கு டைம் இருந்துச்சுன்னா, அந்த டைம்ல தான் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுவேன். ரிவிஷன் த்ரோ கொஸ்டின் அப்டின்னா என்னன்னா, உங்க ஹால்ஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர், ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன். உங்க டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாம, எல்லா டிஸ்ட்ரிக்ட் உடைய கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்க எடுத்து வச்சுக்கணும். அண்ட் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா நீங்க செக் பண்ணணும். உங்களுக்கு எல்லாமே தெரியுதா அப்டிங்கிறத பார்த்தோம் அப்டின்னாவே மோஸ்ட்டா நீங்க எக்ஸாம் எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து, நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்த கொஸ்டினா தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, ஹால்ஃப் இயர்லி கோ ஹால்ஃப் இயர்லி ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் இதே மாரி தான் உங்க பப்ளிக் எக்ஸாம் இருக்க போது. அதனால மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நீங்க பார்க்குற கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம்ல வரலாம். ஸோ, அதனால உங்களுக்கு என்ன வரும்னா, ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகும். இந்த கொஸ்டின் நான் வந்து காலையில தான் படிச்சுட்டு வந்தேன். ஸோ, இந்த கொஸ்டின் வந்திருக்கு. அதுமாரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஒரு எக்ஸாமுக்கு முந்தின நாள் பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ், அடுத்த நாளுக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸோட ரிலேட்டடா இருக்கும். ஏன் அப்டின்னா, நம்ம பார்க்குறதெல்லாம் எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா? எக்ஸாம் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் உங்க ஹால்ஃப் இயர்லி ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் கேட்டிருப்பாங்க. இப்ப நெறைய பேர் என்கிட்டயே ப்ரோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்கிறீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்டிங்கிறத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது ஹால்ஃப் இயர்லி ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதா படிங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது மட்டுமே படிச்சுட்டா உங்களுக்கு மார்க் வரும் அப்டின்னு நான் சொல்லவே இல்ல. இது ரிவிஷன் பர்ப்பஸ். அதாவது நம்ம 3 நாள் படிச்சுட்டோம். இந்த 3 நாள் படிச்சத நம்ம எல்லாம் ரீகால் பண்றதுக்காக, நம்ம இந்த மாரி ஆக்டிவ் ரீகால் அப்டிம்பாங்க. அதாவது நீங்க புக்கே எடுக்காம, உங்களால அந்த கொஸ்டின சொல்ல முடியுதா? அப்டிங்கிறத செக் பண்றதுக்கு தான் இந்த ரிவிஷன் த்ரோ கொஸ்டின் அப்டிங்கிற ஒரு இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா, இந்த கொஸ்டின் எனக்கு ஞாபகம் இருக்கா? அப்டிங்கிறத நான் அடிக்கடி செக் பண்ணிப்பேன். ஓகேங்களா? இப்போ பப்ளிக் எக்ஸாம் நம்ம டைம் டேபிள் படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13/3/2024 அதுல எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹால்ஃப் டே கிடைக்கும் இல்லையா? அந்த டைம்ல சாப்டர் 2 அண்ட் 3 ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் சாப்டர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணல அப்டின்னா, சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்,
அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் எடுக்கும் சால்வ் பண்றதுக்கு. அதுவும் இல்லாம நீங்க மேட்ரிக்ஸ்ல வந்து எல்லா கொஸ்டின்ஸும் போடுறது இம்பாசிபிள். அப்படி போட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா டைம் வேஸ்ட் ஆகும். அதனால அந்த ஒரு கிராமர்ஸ் ரூல்னா, கிராமர்ஸ் ரூல்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் போடுங்க. மேட்ரிக் இன்வர்ஷன் மெத்தட்னா, அதுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பாருங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எத பிரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த வேர்ட் டைப் இருக்கு இல்லையா? அந்த வேர்ட் டைப் கொஸ்டின்ஸ பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த சும்மா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் போட தேவையில்ல. ஏன்னா வேர்ட் டைப் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். அந்த மெத்தடாலஜி தெரிஞ்சிரும். அப்ப சும்மா ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா, உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அடுத்த நாள் என்ன பண்றீங்க அப்படின்னா, சாப்டர் 4, 5, 6, 7, 8 ஏன் இந்த சாப்டர் குடுக்குறேன் அப்படின்னா, 5த் சாப்டர், 6த் சாப்டர், 7த் சாப்டர் இந்த 3 சாப்டர்ல இருந்து 2 5 மார்க் வரக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது சாய்ஸ்ல இருக்கு இல்லையா? அந்த சாய்ஸ்ல 2 5 மார்க்ஸ் வரக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சாப்டர்ஸ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாரி 9த் சாப்டர்ல இருந்து 2 5 மார்க் வரக்கு சான்சஸ் இருக்கு. 9த் சாப்டர்ல ஏரியா வால்யூம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அதுலருந்து ஒரு 5 மார்க் கேட்டுருவான். அதே மாரி 6 சாப்டர் அப்படிங்கிறது 6.7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் கேட்பான். அப்போ நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து ஒரு ஐடியல் பிளான். அதாவது நான் நான் சாப்டர் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த சாப்டர் படி நீங்க கவர் பண்றது ஒரு ஐடியல் பிளான். இத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அத 4 நாளைக்கு குடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்க எந்த சாப்டர் ஈஸியா இருக்கோ, அத வந்து ஃபர்ஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ரொம்ப டஃப்பா இருக்கக்கூடிய சாப்டர்ஸ கடைசியா படிச்சுக்கோங்க. டஃப் சாப்டர்ஸ ஃபர்ஸ்ட் எடுத்து உட்காந்தீங்க அப்படின்னா, உங்கள டிமோட்டிவேட் பண்ணிரும். அதனால நீங்க எந்த சாப்டர்ஸையும் ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால வீக்கர் பார்ட்லருந்து ஸ்ட்ராங்கர் பார்ட் போகாம, உங்களுக்கு எது ஸ்ட்ராங்கா இருக்கோ, அத நீங்க ஃபர்ஸ்ட்டு ரிவைஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டமாகக்கூடிய பார்ட்டுக்கு போங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாரி ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா இருக்கோ, அந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க படிங்க. ஸோ நான் சொல்றேன் அப்டின்னா, இது மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ்க்கு காமனா இருக்கும். பட் உங்களுக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரபிளா இருக்கோ, அத நீங்க பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 15/3/2026 அன்னைக்கு நீங்க சாப்டர் 9, 10 லெவல் படிக்கிறீங்க. அண்ட் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 1, 12 படிக்கிறீங்க. அண்ட் நீங்க ரிவிஷன் பண்ண போறீங்க. முன்னாடி படிச்சதெல்லாம் ஒரு சில மறக்காத மாரி இருக்கும். அதனால ஆர்டிக்யூ ரிவிஷன் டூ கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னு சொல்லி ஹால்ஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 13/3/2026க்கு புக் பேக் 1 மார்க்ஸ் ஒரு நல்லா பாருங்க. ஸோ அந்த காலையில பார்க்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸ் நல்லா பார்த்தா தான் நம்ம எக்ஸாம் அன்னைக்கு அந்த 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா 20 கொஸ்டின் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். நீங்க முன்னாடி பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அது வந்து ஆன்சர் பண்றதுக்கு கொஞ்சம் சஃபிஷியன்ட்டா இருக்காது. அதனால எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மார்க்ஸ் மட்டும் பாருங்க. வேற எந்த கொஸ்டின் 5 மார்க், 3 மார்க் எதுவும் பார்க்காதீங்க. அதெல்லாம் முன்னாடியே முடிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ். பிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னா, சாப்டர் வைஸா ரிவைஸ் பண்றது என்னுடைய பிரிஃபரபிள். நெறைய பேர் 5 மார்க்ஸ் நான் வந்து ஹால்ஃப் இயர்லி கொஸ்டின்ஸ்க்கு நான் 5 மார்க் மாரி சொன்னேன். பட் பப்ளிக் எக்ஸாம்க்கு சாப்டர் வைஸா நீங்க ரிவைஸ் பண்றது கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபார்முலாஸ் அண்ட் அப்ரோச். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த எல்லா ஃபார்முலாவும், அந்த ப்ராப்ளம்ல எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இத வந்து நீங்க ரீகால் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் டெரிவேஷன் டயகிராம்ஸ் அந்த டெரிவேஷன் அந்த பகுதி, அந்த டெரிவேஷனுக்கு உண்டான டயகிராம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அதே மாரி ரிவிஷன் டூ கொஸ்டின்ஸ் இங்க நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ 9/3/2026 அதுக்கு அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். அப்ப ஈவினிங் உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்க சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2வ கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 கம்ப்ளீட் பண்ணிருங்க. அப்போ வால்யூம் 1 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கம்ப்ளீட் பண்ணிருவீங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றீங்க அப்படின்னா, 6, 7, 8 பாருங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 9, 10 பாருங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் டூ கொஸ்டின்ஸ். இதுல ரிவிஷன் பண்ணுங்க. உங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு எல்லா கொஸ்டின்ஸும் தெரியுதா? 1 மார்க்ஸ் எல்லாம் தெரியுதா? அந்த மாரி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மார்க்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு போங்க. உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? கெமிஸ்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா? ஃபார்முலாஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பல்சரி வந்து பிராக்டிகல் கெமிஸ்ட்ரிலேருந்து அதாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கறது போடணும்னா ஃபார்முலா தெரிஞ்சாகணும் இல்லையா? அதனால ஃபார்முலா பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு நான் ஒரு ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர்ஸ வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். எக்ஸாம்க்கு ரிவிஷன் பண்ணுவேன். எந்த ஆர்டர் அப்படின்னா, ஈஸி டூ டிஃபிகல்ட். எனக்கு எது ஈஸி, எது டிஃபிகல்ட் அதுலருந்து நான் போவேன். எனக்கு வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர் வந்து ஈஸியா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மெட்டாலர்ஜி பிளஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ் இந்த 5 சாப்டர்ஸையும் முடிச்சு வச்சுருவேன். நெக்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்க மாரி இருக்கும். அதனால 11, 12, 13 முடிச்சுருவேன். நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு, இந்த 14, 15 கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா 10 பண்ணுவேன். 10 படிப்பேன். இது வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியா முடிச்சும்போது, ஒரே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 5 சாப்டர்ஸையும் முடிச்சுருவேன். கரெக்ட்டா. ஒரே நாள்ல வந்து நான் அந்த 5 சாப்டர்ஸ் முடிச்சுருவேன். அண்ட் இந்த 3 சாப்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹால்ஃப் டேல முடிச்சுருவேன். அண்ட் இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 நாள் முடிச்சுருவேன். அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹால்ஃப் டேல முடிச்சுட்டு நம்ம ரிவிஷன் பண்ணிப்பேன். இது வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. பட் நீங்க வந்து உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ, அத நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பயாலஜிக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா, பயாலஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 5 நாள் இருக்கு.
அதுக்கு எனக்கு எனஃப் டைம் இருக்கு அப்படின்னு நெனச்சிடாதீங்க. இந்த 5 நாள் கண்டிப்பா பயாலஜிக்கு பத்தாது. ஏன்னா பயாலஜில ஒரு லெசன் எடுத்துட்டீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ்க்கு மேல பயாலஜில இருக்கும். கரெக்ட்டா? அப்போ பயாலஜில உங்களுக்கு வந்து டைம் இருக்கு அப்படின்னு நீங்க நெனைக்கக்கூடாது. அப்போ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, உங்க பேஜ் பை பேஜா உங்களால யாருனாலயும் மக்கப் பண்ண முடியாது. நானும் அந்த மாரி பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா, கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? கீவேர்ட்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். பயாலஜி பொறுத்தவரைக்கும் நீங்க ஆன்ஸர் கீ பார்த்தீங்கன்னா, ஒரே லைன்ல தான் ஆன்ஸர் இருக்கும். ஆனா, அந்த லைன்ல இருக்கக்கூடிய கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மெலிட்டோஃபில்லின்னு கேட்டாங்கன்னா, மெலிட்டோஃபில்லின்னு என்ன? பாலினேஷன் பை பீஸ். அப்ப அந்த பீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. நீங்க பாலினேஷன் அது இதுன்னு போட்டாலும், அந்த பீங்கிற ஒரு வார்த்தை இல்லைன்னா, உங்களுக்கு அந்த 2 மார்க் கிடைக்காது. அதனால கீ ஆன்ஸருக்கு தான் வெரி இம்பார்ட்டன்ஸ். நீங்க அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்ஸர் கீஸ நீங்க ரெஃபர் பண்ணும்போது, எதெல்லாம் கீ ஆன்ஸர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெரியறதுக்கான ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பயாலஜி பொறுத்தளவுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க படிச்சு வச்சிரணும். அண்ட் எக்ஸாமுக்கு முந்தின நாள், எக்ஸாம் அந்த 5 டேஸ் இருக்குன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாம ஆல்ரெடி படிச்சுட்டோம் அப்படின்லாம் இருக்காம, எல்லா கொஸ்டின்ஸும் ஒரு தடவ ரிவைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, பயாலஜி அப்படிங்கிறது தியரி பேஸ்டு லெசன். நீங்க ரிவைஷன் பண்ணல அப்படின்னா, உங்களால கண்டிப்பா எழுத முடியாது. இது வந்து எனக்கு ஒரு தடவ நடந்திருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, பயாலஜி எக்ஸாம் எழுதும்போது, அந்த எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவைஸே பண்ணாம விட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்ன எக்ஸாம்ல வந்து ஸ்கோர் நல்ல ஸ்கோர் தான் இருக்கு. பட் அந்த கொஸ்டின்ஸ் எழுதும்போது நல்லா ஸ்ட்ரகிள் ஆச்சு. நெறைய ஆன்ஸர்ஸ் வந்து மறக்கிற மாரி இருந்தது. அப்போ அது மாதிரி இல்லாம நீங்க 3 மணி நேரத்துக்குள்ள எக்ஸாம் முடிக்கணும் அப்டின்னா, உங்க டக்கு டக்கு டக்குன்னு ஆன்ஸர்ஸ் வரணும். அப்ப என்ன ரிவிஷன் அப்டிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால எல்லா கொஸ்டின்ஸ் இப்ப நான் மெலிட்டோஃபிலி பாலினேஷன் பை பீஸ்ன்னு சொன்னேன். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் இத நீங்க ரிவைஸ் பண்ணணும். அப்பதான் இந்த நீங்க ஆல்ரெடி ஒரு தடவ ரிவிஷன் பண்ணா தான் எக்ஸாம் போது டக்கு டக்குன்னு எழுத முடியும். மெலிட்டோஃபில்னா பாலினேஷன் பை பேர்ட்ஸ் வருமா? இல்ல பாலினேஷன் பை இன்செக்ட் வருமா? ஐய்யயோ! மறந்து போச்சே! அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக் வரும். அதுக்கப்புறம் நீங்க எப்படியோ பி சொல்லி எழுதிருவீங்க. பட் அந்த ஸ்ட்ரக் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடாது இல்லையா? அப்ப ரிவிஷன் அப்படிங்கிறது பயாலஜில வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இத வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ட்ரை பண்றேன். பட் இனிமேல் நம்மளுடைய சேனலுடைய அந்த வீடியோவுடைய ஃப்ரீக்வென்சி அப்லோட் பண்ணக்கூடிய அந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. என்னோட நீட் பிரிப்பரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் போயிட்டு இருக்கனால, அதனால இத வந்து கன்டின்யூ பண்ண முடியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன கன்டென்ட் வேணுமோ சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hold me close till I get up. Time is barely on our side.